காலங்காலமா எல்லா கட்சியிலும் நடக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த கட்சிகள் வளர்ந்த கட்சிகளாக இருக்கும். அப்போ பதவிகளுக்காக ஒரு சில போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகளில் சில பேர் வெளிநடப்பு பண்றது உண்டு. பட் இந்த வளரும் தருணத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான விஷயமா பாக்குறீங்களா? ஒருத்தவங்களோட வளர்ச்சி இப்போ வந்து நீங்க அரசியல் இவ்வளவு நாளா இருக்கீங்க, உங்களோட வாழ்வாதாரம் அரசியல். நம்ம வந்து வாழ்வாதாரத்துக்காக வரல, மக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மையில தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. மத்தவங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க மத்த கட்சியில நீங்க போங்க, எந்த கட்சி தேசிய கட்சியா இருக்கட்டும், தமிழ்நாட்டு ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சியா இருக்கட்டும், கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இங்க பதவிகள் வந்து வழங்கப்படும். ஒரு வட்ட செயலர் சரி, ஒரு மாவட்ட செயலர் சரி, நீங்க வந்து ஒரு மாநிலத்தில் பொறுப்பு சரி, அவங்க மேல எவ்வளவு கிரிமினல் வழக்குகள் இருக்கு. இல்ல குறைஞ்சபட்சம் அவங்கள வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த மாதிரி செயல்பாடுகள் அடிப்படையில் எடுக்கிற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கிளாஷ் வந்து இருக்கதான் செய்யும் களத்துல எப்பவுமே. இப்போ ஒருத்தர் வந்து 30 வருஷமா ஒருத்தர் மட்டும் மாவட்ட செயலாளர் ஒரு திமுக, அண்ணா திமுக, பிஜேபியில, காங்கிரஸ்ல இருப்பாரு. அதே நேரத்துல வந்து ஒரு பெரிய எளிய பின்புலம், ஒரு ஆட்டோ டிரைவர் மகனா இருந்திருப்பார், ஒரு விவசாய கூலியோட மகனா இருந்திருப்பார். அவர் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ஈக்குவலா நீ வட்ட செயலாளரா, எனக்கு ஈக்குவலா நீ மாவட்ட செயலாளர் பார்க்கறது அவங்களோட பிற்போக்குத்தனத்தை தான் காட்டுது.